அன்பாக இருப்பது எப்படி? ரொம்பவும் ஆழமான விஷயம், கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், பேசப்படாத விஷயம். நம்மிடம் அன்பு இருந்தால் தானாக அது வெளிப்படும். பவுல் சொல்லுகிறார் அதை பற்றி, அறிவு கிட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவராக நீங்கள் இருக்க வேண்டும். அறிவு கிட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவராகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் அதை அறிவதனாலே நிறையப்படவும் அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகூலம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர் 3:19. இவரோட ஆசையை பார்த்தீங்களா? இப்படி மாறினவங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க. சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும். செஞ்சிட்டார்னா, நம்ம எல்லாருக்கும் செஞ்சிட்டார்னா அது எவ்வளவு நன்றாக இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம கவனிக்கிறோம் இந்த பகுதியை. நம்ம எல்லாருமே அறிவு கிட்டாத அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். அதுவே அறிவு கிட்டாதது என்கிறார். எப்படி அறிவது? நாமும் அதே அளவு அன்பு கூறுவதால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும். அன்பு பதிலுக்கு அன்பு கூறுவதனால் தான் புரிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டா அதை உதாசீனம் தான் பண்ணுவோம். அவர் நம்மை நேசிக்க தன் குமாரனையே பலியாக்கினார். இது பலமுறை கேட்டிருக்கோம். இது உண்மையாக இருக்குமானால் பெரிய விஷயம்தான். இப்படி பலமுறை சொல்லி சொல்லி வருவதால் நமக்கு சலிப்பு ஏற்படுகிறது. ஆனாலும் அவர் நம்மிடம் பல விதங்களில் அதே அளவு அன்பாக இருக்க அதை பார்க்கும்போது இந்த உண்மை புரிகிறது. அலறி விடுகிறோம். அவர் அன்பு நம்முடைய வாழ்க்கையில தலையிடும் போது சலிச்சு போனவங்க அலறி விடுகிறோம். நாம் நேராக நடக்க தெரியாதவர்கள். ஆமா, எல்லாரும் அதை ஒத்துப்பாங்க. யாரிடமும் எப்படி பேசுவது என்று கூட தெரியாது. நம் மதியினம் நமக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. ரொம்ப பத்திரமா வச்சுட்டு இருக்கோம். மதிக்கக்கூடிய மனுஷனாக வெளியே உலாக வருகிறோமே, பெரிய விஷயம். தாறுமாறான நான் எப்படி பிழைத்திருக்கிறேன் என்று பார்த்தால் நிச்சயம் தேவ கிருபையால் தான். மற்றவர்கள் தயவும் அடிக்கடி உண்டு. என் தாறுமாறு என்னை தாறுமாறா ஆக்காத. என்னை ஆராய்ந்தால் பலவீனங்கள் அதிகம். பாதுகாப்பாக என் பலவீனங்களை மற்றவர்களுக்கு தெரிந்து விடாதபடி மறைத்துக் கொள்கிறேன். ஆனாலும் தெரிந்து விடுகிறது. நான் பிழைத்திருப்பது சுத்த கிருபையே. என் பலவீனங்கள் அவருடைய கிருபையால் மறைக்கப்படுகின்றன. நிறைய பலவீனம், நிறைய கிருபை. மூர்க்கமானவன் அடித்த வார்த்தைகள் விரும்புகிறவன், உணர்ச்சிக்கு அடிமை. சொட்டு விட்டானா அப்படியே கோபம் வந்துடும். எளிதாக வேகப்பட்டு விடுவேன். ஆனால் இப்போதோ சாந்தமாக இருக்க பழகி கொள்ளுகிறேன். பணிய மறுத்த நான் பணிந்து போகிறேன். விட்டு கொடுக்க சம்மதியாதது நான் விட்டு கொடுக்கிறேன். பிறர் வந்து என்னை திருத்தினால் கோபம் வரும். உயிரே போய்விடும். யார் குறை சொன்னாலும் சிந்திக்கிறேன், இடம் கொடுக்கிறேன். அவர்கள் சொல்வதில் உண்மை இருக்கலாமே, திருத்திக் கொள்கிறேன். திருத்திக் கொள்ள நிறைய விஷயங்கள் என்னிடம் உண்டு. நான் ஒன்று சொல்ல மற்றவர்கள் வேறொன்றாக அதை புரிந்து கொள்கிறார்கள். வார்த்தையை உபயோகிக்க தெரியவில்லை. பலமுறை கஷ்டப்பட்டு இருக்கிறேன். சரியாக பேச தெரியவில்லை என்பது என்னை உடைத்து போடுகிறது. எல்லாவற்றையும் கிறிஸ்துக்குள்ளாக்கி மாற்றத்தை காண்கிறேன், திருத்திக் கொள்கிறேன். அவரளவு ஞானம் எனக்கு இருக்கிறது என்பது என் நம்பிக்கை. என்ன குறையை கண்டாலும் அதை அவருடைய ஞானத்தினால் மாற்றிக்கொள்கிறேன். மாற்ற வேண்டியவை அநேகம். இவ்வளவா? அவர் என் நிலையை பார்த்து மயங்குவதில்லை. அறிவு கிட்டாத அன்பு. என் பலவீனங்கள் என்னிடம் மாறாமல் தொடர்கின்றன. காரணம், இழுப்பாய் இராதபடியால் அடிக்கடி மாட்டிக்கொள்கிறேன். பலவீனங்கள் எல்லோருக்கும் முன் வெளிப்பட்டு பல்லை காண்பித்து விடுகிறது. என்ன செய்வது? என்னை சீர் செய்ய உமதளவு ஞானம் எனக்குண்டு என்று அவரிடம் போராடுகிறேன். நிறைய ஆசை, நிறைவேறாத ஆசை அதிகம். காலங்கள் மாறினாலும் அதற்கு தக்கபடி ஆசை மாறிக்கொள்கிறது. ஆசைகள் அடங்க மாட்டேன் என்கிறது. முன்பு என் ஆசைகளை நிறைவேற்றுவார் என்று அவரிடம் வந்தேன். இப்போது அப்படி இல்லை. என் ஆசைகளை அருவருக்கிறார், அவைகளை ஆராதிக்கிறேன் என்கிறார். இதை புரிந்து கொள்ளவே பல காலங்களாயின. அவர் ஏன் அப்படிலாம் செய்யறாரு, ஆசையை நிறைவேற்ற மாட்டேங்கிறான்னு குழப்பமா இருந்துச்சு. இப்போ புரிஞ்சிருச்சு. புரிந்து கொண்ட பின் அவர் சித்தத்திற்கு என் ஆசைகளை விட்டு விடுகிறேன். ஆசைகள் வராமல் இருப்பதில்லை. என்னை ஏங்க வைக்கிற அவைகளை அவர் இஷ்டத்திற்கு பணிய வைக்க ஆரம்பித்தேன். இதை தொடர்ந்து செய்ய பலமானவை பலவீனம் அடைந்து இல்லாமலேயே போகின்றன. என்னை நொறுக்கி பாழாக்கி சீரழித்தவைகளை இப்போது நான் நொறுக்க ஆரம்பித்து விட்டேன். ஆமா, ஆசை வந்து அதுதான் செய்யும். நொறுக்கி பாழாக்கி சீரழிக்குது. இப்போ நான் அதை நொறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எந்த ஆசையும்
என்னை ஆள முடியாது. கவனமாக இராவிட்டால் என்னை மேற்கொள்ளத்தான் செய்கின்றன. விழிப்பாய் இருக்கும்படி அவைகள் கொடுக்கிற தொல்லைகள் கவனத்தை திரும்ப திரும்ப உண்டாக்குகின்றன. ஆசைப்படாதிருக்க முடியாது. ஆசைகளை அவரிடம் பலியாக்கி விடுவதே புத்தியுள்ள ஆராதனை. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்ய புத்தியுள்ள ஆராதனை. இப்போ எதை சரீரம் சொல்றாரு? இந்த ஆசைகளை தான். அதை நம்ம பலியிடுகிறோம். அதனால்தான் அவரை ஆராதிக்கிறோம். சர்ச்சில் போய் வர்றது ஆராதிக்கிறது இல்லை. நம்ம ஆசைகளை பலியிடுகிறத அந்தரங்க வேலை தான் ஆராதனை. என் இஷ்டப்படி நடந்து கெட்டு போனவன் நான். என் இஷ்டப்படி நடந்து என் இஷ்டப்படி நடப்பது தீமை என்பது எனக்கு புரியவில்லை. இதனால் பாவமா செய்கிறோம், ஒப்புக்கொள்ள முடியவில்லை. இஷ்டம் போல நடப்பது நம் இயல்பு. காலங்காலமாக இப்படித்தானே எல்லாரும் வாழ்கிறோம். இது எப்படி மாற்றிக்கொள்வது? ஆனாலும் இது தீமை. இஷ்டப்படி நடப்பதன் மையப்புள்ளி சுயநலம்தான், மாம்சம். என் இஷ்டம்தான் முக்கியம். பிறர் விருப்பம் பலகீனமாகி மறைந்து போகிறது. என் நலத்தை நிறைவேறிய பின்பு பிறருக்கு முடிந்தால் இடம் கொடுப்போம். ஆனால் அதற்கு அநேகந்தரம் வாய்ப்பே இல்லை. சுயநலமான நான் எவ்வளவு அருவருப்பானவன். மற்றவர்களிடம் இருக்கிற சுயநலத்தை பார்க்கும்போது தான் இது விளங்குகிறது. ஆனால் சிறுத்தை தன் கோடுகளை அழித்துவிட முடியுமா என்ன? என் விருப்பங்களை நிறைவேற்றுவதால் தேவனும் எனக்கு வேலைக்காரர் தான். இல்லாவிட்டால் தேவனை வேண்டாம் என்கிறேன். அவர் விருப்பத்தை நிறைவேற்ற நாம் எதற்கு? அவரே நிறைவேற்றி கொள்ளட்டும் என்கிறேன். எவ்வளவு கொடியவன் நான். சுயநலம் என்பதே ஒரு நோய். சரியான வார்த்தை, நோய். நான் நல்லா இருக்க வேண்டும் என்பது போய் தேவனுக்கு பிரியமாயிருக்க வேண்டும், மற்றவர்கள் நல்லா இருக்க முதலில் இடம் தர வேண்டும் என்ற விருப்பம் என்னை குணமாக்குகிறது. குணமாக்குகிறது. அறிவு கெட்டாத அன்பை அறியும் போதுதான் இது நமக்கும் விளங்குகிறது. இழப்பது, நஷ்டத்தை ஏற்பது, வழக்காடாதிருப்பது, தீமைக்கு பதில் நன்மை செய்வது, தேவையுள்ளவனுக்கு கொடுப்பது, பணத்தை ஆராதிக்காமல் இருப்பது, நாளைய பற்றி கவலைப்படாதிருப்பது, பிறனை குற்றப்படுத்தி நியாயந்திருக்காதிருப்பது, மன்னிப்பது, மறப்பது, உள்ளத்திலே சுத்தவனாக இருக்க ஆசைப்படுவது, இரக்கம், சாந்தம், உண்மை இவைகளை கற்றுக்கொள்வது, நீதிக்காக கஷ்டங்களை ஏற்பது, உலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் நேசிக்காமல் இருப்பது, இவைகள்தான் ஒருவன் இயேசுவிடம் கற்றுக்கொள்ள முடியும். பைபிள் காலேஜில் போய் பைபிளை அறிவிக்கிற அறிவு இல்லை. இவைகள் தான் ஒருவன் இயேசுவிடம் கற்றுக்கொள்ள முடியும். இவைகளையே அறியாமல் ஆண்டவரே என்றால் அவர் எப்படி நம்மை கவனிப்பார்? நான் உங்களை அறியேன் என்று தானே சொல்வார். நம் அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன் அவர். நம் ஜெபங்களை அல்ல, ஊழிய பிரயாசங்களை அல்ல. அங்கு நல்மனசாட்சி இருக்கிறதா, சுத்த இருதயம் இருக்கிறதா என உன்னிப்பாக கவனித்து பார்க்கிறவர் அவர். 1 தீமோத்தேயு 1:5. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. எவ்வளவு அழகா வசனம் சொல்லுது. கற்பனையின் பொருள் அப்படின்னா என்ன? இது இருந்தா தான் அந்த நம்மளை நோக்கி பார்ப்பார். இது சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். இந்த 3 சேர்ந்தா அங்கே அன்பு உண்டாயிடும் தானாவே. இந்த எதில் ஒன்று குறைந்தனாலும் அன்பு வராது, உண்டாகாது. அதாவது அறிய முடியாத அந்த அன்பை அறிவதற்கான வழியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எப்படி நம்ம அன்பாக இருக்க முடியும்? சும்மா அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறதுனால யாரும் அன்பாக இருக்க முடியாது. அன்பாக இருக்கலை, நம்மளுக்கு ஆசை இருக்கு. அன்பாக இருக்கிறது எப்படின்னு தெரியலை. நம்மளுடைய பிள்ளைங்களை நேசிப்போம், நம்ம சுற்றத்தாரை நேசிப்போம், நண்பர்களை நேசிப்போம். ஆனால் அன்புன்றது அது இல்லை. தன்னையே பலியாக கொடுக்கறது மற்றவங்களுக்காக. நான் இப்போ படித்து காண்பிச்சல மன்னிக்கிறது, நஷ்டத்தை ஏற்றுக்கிறது, இது போன்ற தன்மைகள் இவைகள்லாம் உண்டாகும் எப்போ? சுத்த இருதயமும் நல்மனசாட்சியும் மாயமற்ற விசுவாசமும் நமக்கு இருந்துவானா இவைகள்லாம் தானாகவே உண்டாயிடும். பொல்லாத பாவியிடம் இவை இருக்கிறது. பாருங்கய்யா, ஒரு கொலைக்காரன்ட்டு தான் இருக்கும் நல்மனசாட்சி. அவன் தான் தப்புன்னே தைரியமாக ஒத்துப்பான், அசிங்கப்படுவான், தான் திருந்த தெரியலையே வேதனைப்படுவான். ஆனால் சாதாரண விசுவாசியிடம் இவைகளை காண முடிவதில்லை. சபைகள் அவைகளை போகும்போது உடைத்து போடுது. சபையில் போனாக்கா இதுதான் செய்கிறாங்க. பாவ மன்னிப்பு, அது ஒன்றத்தை சொல்லி கொடுத்தா போதும்,
நல்மனசு உடஞ்சி போயிடும். பாவத்தை குறித்த தைரியம் வந்துடும். அறிவு கிட்டாத அன்பை ஏன் அறிய முடியவில்லை? மாயமற்ற விசுவாசம் இருந்தால் இது முடியும். அடிமையிடம் இது உண்டு. அடிமை போல இருக்குதான் அன்பு. பலன் கருதாது கீழ்ப்படுகிற விசுவாசம் அது. அவரை நம்பி சொன்னபடியெல்லாம் நடக்கிற விசுவாசம் தான் அது. மாயமற்ற விசுவாசம் அபூர்வம் அல்ல. நம் தாயிடம் பார்க்கலாம். பாதுகாத்து வளர்க்கிறார்கள். நம்மை நம்பி அத்தனையும் செய்கிறார்கள். பலன் கருதாது. நம் போலி வார்த்தைகளை நம்புகிறார்கள். போலி என்று தெரிந்தாலும் நம்ம சொல்றோம், சொன்னபடி செய்ய மாட்டேன்னு தெரிஞ்சாலும் சரி அவன் சொல்லியிருக்கான் செய்வான். சிறிதும் சந்தேகப்படுவதில்லை. அன்பிருந்தால் மாயமற்ற விசுவாசம் தானாய் உண்டாகும். மாயமற்ற அன்பிற்காதென தேவன் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறார். அந்த அன்பு இருந்தால் தானாய் வெளிப்படும். இருந்தால் ஏற்றுக்கொள்கிறார். தன் பிள்ளையாக இருந்தால்தான். மாயமில்லாத விசுவாசம் இருந்தால் சுத்த இருதயம் நல் மனசாட்சியும் தானாக உண்டாயிடும். இதுதான் ஆரம்பம். இது இருந்தால் மற்ற ரெண்டும் உண்டாயிடும். அப்போ அன்பும் வெளிப்படும். கற்பனையின் பொருளே இந்த 3 தான். இவை இல்லை என்றால் தேவன் நம்மை முகர்ந்து கூட பார்க்க மாட்டார். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க ஐயா. திரும்பி கூட பார்க்க மாட்டார். இவை இல்லாதபடியால் மாம்சம் பலமாக தெரிகிறது. எப்படிடா அந்த மாம்சத்தை அழிக்கிறது? தடுமாறுறோம். எரியோ கோட்டை மாதிரி இருக்குது. இவை இருக்கிற ஒருவனுக்கு மாம்சமோ பாவமோ ஒன்றுமே இல்லை. அன்பு இருந்தால் இவை தானாய் உண்டாகி இருக்கும். அன்பு இருந்தால் மாம்சம் பாவம் அழிந்து காணாமல் போய்விடும். சுயநலமே இருக்காது. அங்க சுயநலமே இருக்கானா பாவமும் இருக்காது. தேவனை தேடி நீதியில் கவனமாக நடந்த ஒரு மனுஷன் யோபு. அவனை பாராட்டிலாம் இருக்கணும், தண்டிக்கப்படுகிறான். மாறாக தேவனை அன்பினால் அணுகின ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்றும் உயர்த்தப்படுகிறான். சூழ்நிலை சந்தர்ப்பங்களால் ஆபிரகாமிடம் அநேக பாவங்கள் இருந்தன. தேவன் அவைகளை பார்க்கவில்லை. அவன் அன்பைத்தான் பார்க்கிறார். இதாங்க நாங்கள் பெருசாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னு விரும்புகிறேன். தேவன் நம்முடைய பாவங்களை பார்க்கவில்லை, பார்ப்பது இல்லை. நியாயத்தீர்ப்பு நாளிலும் கூட அவர் நம் பாவங்களை பார்ப்பது இல்லை, நம் அன்பைத்தான் பார்க்கிறார். அன்பு இருக்கிறவனை ஏற்றுக்கிறாரு, அன்பு இல்லாதவனை கழிச்சு கட்டிடுறார். உனக்கு இந்த இடம் இல்லைப்பா, அங்கே ஒரு இடம் இருக்கு, பத்திரமா ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கேன். இப்போ சுத்த இருதயம் நல் மனசாட்சி மாயமற்ற விசுவாசம் ஆபிரகாமிடம் இருந்தது. தன்னையே உயர்த்தி உயர்த்தி பார்த்த யோபிடம் இல்லை. அவன் நீதிகள் ஏமாற்றத்தையே கொடுத்தன. நீதியாக ரொம்ப கட்டுப்பாடாக நடந்தான். இந்த மோந்து கூட பார்க்கல. ஆழத்தை ஆழம் கூப்பிடும். சங்கீதம் 42:7. உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. இது அறிவு கிட்டாத அன்பை அறிவு கிட்டாத அன்பு ஒன்றுதான் சந்திக்கும். அதான் அதுக்கான அர்த்தம். அன்பாக அவர் இருக்கிறாருன்னு சொன்னால் அதே அளவு நம்ம அன்பாக இருந்தால் தான் அவர் அன்பை நம்ம தொட்டு பார்க்க முடியும், புரிஞ்சுக்கிற முடியும். என்ன எதிர்பார்க்கிறவரோ அதே முதலாவது செய். சிலுவை என்றாலும் ஏற்றுக்கொள். அவரது எனக்காக மரிச்சாருன்னு சொல்லாத. நீனும் அவருக்காக ஜீவனை கொடு. இழப்பது மட்டுமே, கவனம் பாருங்க, இழப்பது மட்டுமே அன்பை கணக்கிடும் அளவுகோல். வார்த்தையில் நாவினால் அன்பை காண்பிக்க முடியாது, செயலில் தான் அன்பை காண்பிக்க முடியும். இழப்பது மட்டுமே அன்பை கணக்கிடும் அளவுகோல். அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வது அல்ல. எனக்கு வீட்டை கொடுத்தாரு, வேலையை கொடுத்தாரு, ஆஹா, இது இல்லை. அதிகமாக எழுந்துதான் தேவன் நம்மை சந்திக்கிறார். நாமும் அவர் அளவு அன்பு கூர்ந்தால்தான் ஏற்கக்கூடியதாக இருக்கும். இல்லாவிட்டால் அவர் அன்பை உதாசீனம் படுத்துகிறோம். அவர் என்ன எதிர்பார்க்கிறவரோ அதை செய், அவ்வளவுதான். அதற்கு மேலும் இல்லை, அதற்கு கீழும் இல்லை. போக சொன்ன இடத்துக்கு போ, செய்ய சொன்னதை செய். தாவீதிடம் இதை பார்க்கலாம். அவன் சங்கீதங்கள் அவர் அன்பை புரிந்து கொண்டு ஆச்சரியப்பட்டதால் வெளிவந்தது. பாட்டு எழுத வேண்டும் என்று எழுதியதல்ல சங்கீதங்கள். தேவ அன்பினால் நிறைந்து ததும்பி எழுதியவை. தேவனே விரும்பி அவனை ராஜாவாக ஆக்கினார். கேட்கலாம. பின்பு பாவத்தினால் ராஜ்யம், அவன் செஞ்ச பாவத்தினால அவன்கிட்ட இருந்து பிடிங்கிறார். தாவீது ராஜ்யம் போய்விட்டதே என்று கலங்கவில்லை. இதுதாங்க விசேஷம். இவ்வளவு அன்பான தேவனை துக்கப்படுத்தி விட்டேனே என்று கலங்குகிறான். தன் குற்றங்களை உணர்ந்து திருந்துகிறான். மன்னிப்பு கேட்கவே இல்லை, தான் அசுத்தமாகி விட்டேனே என்று வருந்துகிறான். பாருங்கய்யா, சுத்திகரித்து கொள்ள சங்கீதம் 51 எழுதுகிறான். யூசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்போது உறைந்த மழை போல வெண்மையாவேன் என்கிறான். இழந்த ராஜ்யத்தை கேட்கவில்லை, அது முக்கியம் அல்ல. பரிசுத்தையே இழந்து விட்டான். தன்னிடம் பாவத்தை பார்த்து நொறுங்கி விட்டான்.
தேவன் அவனுக்கு இழந்த ராஜ்யத்தையும் கொடுத்து கேட்ட பரிசுத்தையும் தந்து விட்டார். அத்தனையும் மீட்டு கொண்டான். பாவம் செய்த பின்பே அவன் அன்பின் சிறப்பு பெரிதாக தெரிகிறது. பாவம் செஞ்சுட்டான்னு எல்லாருமே சொல்றாங்க. பாவம் செய்த பின்புதான் அவன் அன்பு பெரிதாக வெளிப்படுது. அவன் அன்பு அங்கு உண்மையான மனம் திரும்புவதால் வெளிப்பட்டது. இதுதான் அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவனாகிற விதம். சின்ன மீறுதலுக்காக சவுலை புறக்கணித்த தேவன் பெரிய பாவம் செய்த தாவீதை புறக்கணிக்கவில்லை. அவன் என்ன செஞ்சான்? கொலை பண்றான். இன்னொருத்த மனைவியை தூக்கிட்டு வந்து பிள்ளை பெற்றுக்கிறான். அவர் கைகளை அவன் அன்பு கட்டி போட்டு விட்டது. சவுலை புறக்கணிச்சாரு. ஆதாம் பழம் சாப்பிட்டான்னு ஆதாம் புறக்கணிச்சாரு. இவனை ஒண்ணுமே செய்யாம விட்டுறாரு. இதுதான் நான் உங்களுக்கு காண்பிச்சேன். நியாயத்தீர்ப்பில் நம்மளோட அன்பு தான் பேசும். நம்முடைய நீதி, சுக்கம், ஒழுக்கம், நற்குணங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டார். அன்பா இருக்கிறையா? நீ எவ்வளவு செஞ்சிருந்தாலும் நான் மன்னிச்சிடறேன். உன்னுடைய அன்பு தான் முக்கியம் அவர் பார்வைக்கு. அதுதான் அவர்கிட்ட பேசும். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? தேவனை நேசிக்கவே அவரிடம் வந்திருக்கிறோம். அவரிடம் வந்தும் அவரை நேசிக்க தெரியாமல் இருப்பது கொடுமையிலும் கொடுமை. அன்பான தேவன்கிட்ட வந்துட்டு இன்னும் சுயநலமாவே வாழ்றாங்களே, பார்க்கவே சகிக்க முடியலங்க. என் கற்பனை கை கொள்கிறவனே என்னை நேசிக்கிறான் என்கிறார் இயேசு. யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். கற்பனைகள் பாரமானவை அல்ல, எளிதானவையும் அல்ல, என்றாலும் சுகமானவை. சத்ருவை சிநேகி. உன் கண்களே உன் சரீரத்தின் விளக்கு. அது இருளாயிருந்தால் உன் வாழ்க்கை முழுவதும் இருளாயிருக்கும். அது வெளிச்சமாயிருந்தால் வாழ்க்கையே பிரகாசிக்கும். ஆவியில் எளிமையாக இருக்க பார், உன்னை உயர்த்த பார்க்காதே. தேவன் தன் அந்தரங்கத்தை பார்க்கிறபடியால் மாய்மாலத்தை விரும்பாதே. உன் பிதா சம்பூர்ணமாக இருக்கிறது போல நீயும் சம்பூர்ணமாய் இரு. இவைதான் நாமை தேவனை நேசிக்க வைக்கும். இப்படிலாம் நடந்ததான், படிக்கிறதுனால இல்லை, இப்படி நடக்கிறதுனால. அப்பதான் தேவன் நம்முடைய அன்பை உத்து பார்த்து சந்தோஷப்படுவார். நியாயத்தீர்ப்பிலும் நம்ம தப்புவோம், நியாயத்தீர்ப்பிலும் தப்புவோம். உங்களுக்கு நம்பிக்கை தரேன். ஒரு வழி தெரியுது பாருங்க, வெளிச்சம் தெரியுது பாருங்க. நியாயத்தீர்ப்பிலும் தப்புவோம். இப்படிலாம் அவர் கற்பனைப்படி நடந்தா சத்ரு சிநேகி, மன்னி, பணத்தை நேசிக்காத, நாளைய பற்றி கவலைப்படாத. அதான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். நாளைய பற்றி இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். என்னத்தை புசிப்போம், என்னத்தை உடுத்துவோன்னு கவலைப்படாத. பரலோகத்தை அந்த நீதியும் தேடு. இப்படிலாம் நடந்தா தான் நம்ம அவரை நேசிக்கிறோம். நம்முடைய அன்பு வெளிப்படுது. நியாயத்தீர்ப்பிலேருந்து தப்புவோங்க. எப்பா பாரு, ஐயோ இது எனக்கு இது இல்லையே, எனக்கு அது இல்லையே, நாளை இப்படி வாழலையே, அப்புறம் இப்படி நடக்குது, நாளை பற்றி கவலைப்படாதீங்க ஐயா. அவர் பார்த்துப்பாரு. உலகத்தில் எதை சம்பாதித்தாலும் சம்பாதிக்காவிட்டாலும் அவரை நேசிக்க பழகுவதே, அதாவது கற்பனைகளின்படி நடக்க பழகுவதே சிறப்பான வாழ்க்கையாக அமையும். நாம் சம்பாதிப்பதெல்லாம் இங்கேயே நின்றுவிடும். அவர் அன்பை சம்பாதித்தால் அதுதான் நம் கூட வரும். யோபு இதை செய்ய தவறினான். ஆபிரகாம் செய்தான், தாவீது செய்தான். கையளவு ஜனங்களே மனுஷ சரித்திரத்தில் செய்தார்கள். அவர்கள் ஏமாந்து போகவில்லை, சிறப்பிக்கப்படுகிறார்கள். முழு பலத்தோட நேசி, முழு மனதோட நேசி, முழு ஆவியோட நேசி, முழு இருதயத்தோட நேசி, தேவனை நேசி. இதுதான் பிரதான கற்பனை. மார்க் 12:29-30. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு உருவாக என்பதே. இதுதாங்க நம்ம கற்றுக்கிடலை. இதுதாங்க எப்படி செய்யணும் நமக்கு தெரியலை. இதுதாங்க பிரதானமான விஷயம் நம்ம செய்ய வேண்டியது. இதுதாங்க செய்யலை, ஏமாந்து போயிருக்கோம். இதை எப்படி செய்வது நமக்கு தெரியவில்லை. சபையில் போதிப்பது இல்லை. தெரிந்திருந்தால் சுத்த இருதயத்தை காத்திருப்போம் முழு பலத்துடன். தேவசித்தம் எதுவானாலும் செய்வோம் முழு மனதுடன். பாடுள்ள வாழ்க்கையை பார்த்து பயப்பட மாட்டோம், ஏற்றுக்கொள்வோம் முழு ஆத்மாவுடன். சுய புத்திக்கு நம்மிடம் இடம் இருக்காது. தேவன் என்ன
புரியாதவரா? அவருக்கு நம் மாய்மாலங்கள் விளங்காததா? நீ என்ன வேணா பண்ணிக்கோயா. இந்த வார்த்தையின்படி தான் அவங்களை பார்ப்பார். இந்த வார்த்தை நிறைவேறிக்கா, நிறைவேறலையா? யார் அவரை உண்மையாக நேசிக்கவில்லை என்பது கூடவா அவருக்கு தெரியாது? சிலருக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கிறார், சிலருக்கு தருவதில்லை. சபைகள் இதை வச்சுதான் பேசுறாங்க. ஐஸ்வர்யம் பெற்றவன் அவர் அன்பை அடைந்து விட்டான், பெறாதவன் அடையவில்லை என எண்ணுகிறார்கள். இதை எப்படி நம்புகிறார்கள் என்பது புரியவில்லை. பவுல் கூடாரம் பின்னி வாழ்ந்தான். தேவனை அண்டியிருந்தால் சிறப்பான வாழ்க்கையை பெறவில்லை. ஐஸ்வர்யம் தேவனுடைய அங்கீகாரமாக எண்ணுவது கிறிஸ்தவர்களுடைய மூட நம்பிக்கை. கிறிஸ்தவருக்கு மூட நம்பிக்கை நிறைய இருக்குங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய இருக்கு. அது ஒண்ணு இது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவன் அல்ல. ஐஸ்வர்யம் தேவ கற்பனைகளை மறக்கடிக்க பண்ணுகிறது. அதனால ஐஸ்வர்யம்தான் அதிக கேடானவன் அவர் பார்வையில். தாறுமார்கள் நிறைந்தவர்களாக நம்மை தேவன் வேண்டுமென்றே சிருஷ்டித்தார். அவர் தான் சிருஷ்டித்தார். அப்போ தாறுமாறுகளோடு தான் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். ஏன்? நம்மை நாம் அறிய வேண்டும், நம் மதியினத்தை அறிய வேண்டும், பலவீனங்களை அறிய வேண்டும், நம்முடைய இச்சைகளை அறிய வேண்டும், கட்டுக்கடங்காத மனதை அறிய வேண்டும். இவை தாராளமாக நிறைய நம்மிடம் கொட்டி கொட்டி கிடக்கின்றன. அதை அறியாமல் மூடி வைத்திருப்பதால் நமக்கே அது தெரியாமல் போய் நாசமாகிறது. நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று புரியும் போதுதான் திருந்த இடம் இருக்கிறது. ஏதோ இந்த பாவம் செஞ்சேன், குடித்தேன், பொய் சொன்னேன், இவ்வளோதாங்க நம்ம மனம் திரும்புறது இல்லை. நம்மகிட்ட கொட்டி கொட்டி கிடக்குதே தாறுமாறுகள், மதியினம், பலவீனம். தேவனும் இதை உணரும்போது தான் நம்மை நோக்கி பார்க்க முடியும். முழு ஆத்மாவுடன் அன்பு கூற நம்மை உத்து பார்த்தாலே போதும். முழு ஆத்மாவோட அன்பு கூறுறது நான் ஒன்றுனா சொல்லித்தரேன். முழு இருதயம், முழு பலம், முழு மனம், இது முழு ஆத்மாவோட ஒன்று ஆராய்ஞ்சு பாரு. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. அவன் யாருன்னு தெரியாததுனால தான் நம்மளை உயர்த்துறோம். அவன் யாருன்னு தெரியாததுனால தான் நம்மகிட்ட கிருபை தங்க மாட்டேங்குது. நம்முடைய தீமையை அறியும் போது தான் நான் இல்லை, கிறிஸ்துவே எனக்காக பிழைக்கிறார் என்பது பயனளிக்கும். தேவையில்லாதவனுக்கு இதெல்லாம் எதற்கு? சரியான பகுதியை காண்பிக்கிறேன் பாருங்க. பரிசுத்தாவி பெற்றும் ஏன் மாம்சத்தின்படி வாழ்கிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. சுத்த இருதயம் இல்லாவிட்டால் கபடுன்னு தெரியுதா? மற்றவங்களை சிக்கல்ல மாட்டி விட்டுட்டு தப்பிச்சு ஓடுவோம். துஷ்டத்தனம், அன்புல்லாத எல்லா செய்யும் துஷ்டத்தனம் தான். அவனை நக்கல் அடிப்போம், அவனுக்கு பிரச்சனை உண்டாக்கும், நஷ்டத்தை உண்டாக்கும், அவனோட வம்பு இழுப்போம், விட்டு கொடுக்க மாட்டான். வாக்குவாதத்தில் எப்படிடா ஜெயிக்கிறதுன்னு அவனை காட்டிலும் நம்ம நிறைய தீமை செஞ்சு தான் வாக்குவாதத்தை ஜெயிப்போம். அவன் ஒரு தீமை செஞ்சாலும் நம்ம 10 தீமை செய்வோம். அவனுக்கு பொருள் ஆசை, இது காமனாக இருக்குங்க, எல்லாத்தையும் இருக்கு. பாஸ்டர்கிட்ட இருக்கு, சர்ச் லீடர்ஸ்கிட்ட இருக்கு, சாதாரண பாவிகள்கிட்டையும் இருக்கு. பாவின்ற வார்த்தை தான் சரியானது, விசுவாசின்ற வார்த்தை கிடையாது. பொருளாசை அது பாவமாகவே அவங்க பார்க்கறதில்ல. மூடத்தனங்கள் அது நிறைய இருக்கு. தூஷணம், மற்றவங்களை குறை சொல்கிறோம், அவதூறு பேசுவோம். ஏன்? சுத்த இருதயம் இல்லை. முழு சுத்த இதயத்தோட தேவன் நேசிக்கணும்னு நினச்சிக்கணும். இதெல்லாம் இல்லாதபடி நம்மளோட இதயத்தை சுத்தமாக்கணும். அதான் சுத்த இருதயம். மார்க் 7:21-22 நீங்கள் படித்து பாருங்க ஐயா. நீங்கள் படிங்க, அதுக்காக நான் அதை படிக்க மாட்டேன். மார்க் 7:21-22 வசனங்கள் நீங்கள் படிக்கணும். பரிசுத்தாவி பெற்றவர்கள் பாவியாகவே வாழ்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. பரிசுத்தாவி பெற்றவர்கள் பாவியாகவே வாழ்கிறார்கள். ஆனால் அவனுக்கு என்ன நினைப்பு? பரலோகத்தில் சீட்டு போட்டேன்னு நினைப்பு. உலகத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு கிடக்கான். தாவீதை பகைத்த சவுலை அசுத்த ஆவி பிடித்தது. உங்கள்கிட்ட மாம்சத்தில் இந்த குணங்கள்லாம் இருக்குமானா, உங்கள் இதயத்தில் இந்த குணங்கள்லாம் இருக்குமானா, பொருளாசை, மூடத்தனம், தூஷணம், கபடு, இன்னும் நிறையலாம் இருக்கு. விபச்சாரம், வேசித்தனம், அப்படியே சொல்லிட்டு போறாரு. இது இருந்தால் உங்களை அசுத்தாவி பிடிக்கும். நான் சொல்லலைங்க, சபிக்கலை, இதான் உண்மை. தாவீதை பகைத்த சவுலை அசுத்தாவி, அவன் பகைன்றத ஒன்று மனதில் வச்சான், அசுத்தாவி வந்துடுச்சு. இன்றும் ஆவி பெற்றவர்கள் அசுத்தாவியால் வாழ்கிறார்கள். நான் பலர்கிட்ட பார்த்துருக்கேன். சர்ச்சில் போனால் முட்டி போட்டு குதின்னு குதிப்பாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க. அதே சமயத்தில் பாஸ்டர் தலையில் கை வச்சான்னா வெளியில் ஆட்டம் போடும் அசுத்தாவி. ரெண்டுமே ஒரு மனுஷன்ட்ட எப்படிங்க இருக்க முடியும்? இவரிடம் அன்பு வெளிப்படவில்லை. பரிசுத்தாவினுடைய அடையாளம் அதுதான், அன்பு வெளிப்படும். உங்கள்கிட்ட பரிசுத்தாவி இருக்குதுன்னா அன்பு வெளிப்படும். தன்னை பற்றி அறிவில்லாததால் சுத்த இருதயமும் கிடையாது. அது முக்கியமே அவங்களுக்கு யாருக்குமே தெரியலைங்க. நரகத்தின் பிள்ளையாகவே முடிகிறார்கள்.
தேவனே நீதியிலும் பரிசுத்தத்திலும் நம்மை நடத்தாவிட்டால் நாம் யாரும் தேர முடியாது. அவர் தான் ஒவ்வொருத்தனையா கைப்பிடிச்சு இதெல்லாம் சொல்லி தந்து விடுதலை ஆக்கணும். கொஞ்சம் உயர்த்தினாலும் கிருபை நம்மை விட்டு போய் விடுகிறது. கிருபைன்றது அப்படிப்பட்டதுங்க. ஆவியில் எளிமை உள்ளவன தான், அதாவது தாழ்மை உள்ளவன் மேலே தான் தங்கும். நமக்கு தான் தாழ்த்தவே தெரியலையே. நாம் தீமையை அறிந்திருப்பது மிக மிக கொஞ்சம்தான். அதனால் நான் தீமைன்னு பேரளவுக்கு தான் சொல்லிக்கிறோம், அது சொல்கிறது கூட இல்லை. இப்போ எப்படி கிருபை நம்மகிட்ட வரும்? நம்மளுடைய தீமையை அறிஞ்சு கொள்றதுக்காக தான் நம்மளை பலவீனனா தாறுமாறானவனா படைச்சிருக்காரு. அப்படித்தான் முழு ஆத்மாவோட அவர்கிட்ட அன்பு கூற முடியும். நான் எவ்வளோ தீமையானு புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஆவியில் உண்மையாக தாழ்மையாக இருப்போம். கிருபையில் நிலைத்திருக்கிறவர்கள் அபூர்வமே. நிலைச்சிருந்தா போதும். அவன் தான் யோவான், பவுல் போன்ற மனுஷர்கள். கிருபை உங்கள் மேலே இருந்தால் அது உங்களை எல்லா குற்றங்களும் நீக்கி நீதிமானாக்கிறோம். நான் ஆகலை. ஏன்னா நாம் அறியலை. நாம் எவ்வளோ தீமையானவங்க அறியும் போது தான் நாம் தீமைக்கு பார்த்து பயப்படுவோம், விலகிக்கிட்டே இருப்போம். நம் கிரியைகள் அனுதினமும் நம் தீமையை காண்பிக்கின்றன. தாறுமாறான ஆசைகள், தாறுமாறான வார்த்தைகள், தீய எண்ணங்கள் எத்தனையோ இருதயத்தில் இவைகளை வைத்துக்கொண்டு சுத்தமாவது எப்படி? எடுக்கிற முடிவுகள் தப்பாகவே போகிறது. காரணம் என்ன? நம் நல்லெண்ணங்கள் நற்கிரியைகளாக முடிவதில்லை. காரணம் என்ன? நல்ல எண்ணம் தான் இருக்கு, ஆனால் செயல்படும்போது தப்பாக போகுது. எண்ணங்களுக்கு ஒத்த கிரியை செய்ய மனம் இடம் தருவதில்லை இல்லையா? விரும்பியபடி பிறருக்கு உதவி செய்ய முடியவில்லை. உதவி செய்யணும்னு நினைக்கிறோம், கை இழுத்து கொள்ளுகிறது. நேரம் வரும்போது மனசு வர மாட்டேங்க. முழு மனதோடு தேவனிடம் அன்பு கூறவில்லை. இதான் முழு மனம், முழு இருதயம், முழு ஆத்மாவை ஒன்றுன்னா சொல்லித்தரேன். அளவில்லாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவராக வேண்டும். சரிதான், இதுக்கு நாம் வெகு தூரம் போக வேண்டுமே. மனதார அன்பு கூற வேண்டும், மாய்மாலமாக அல்ல. நாவினாலும் வார்த்தையினாலும் அன்பு கூறாமல் இருதயத்தில் அன்பு கூர்ந்தால் இது முடியும். 1 யோவான் 3:18. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். மனதார அன்பை தந்தால் மனதார தேவனிடமும் பிறனிடமும் அன்பு கூறலாம். மன்னிப்பதை மனதார மன்னி, அவன் செய்த துரோகங்களை எண்ணாதே, மறந்துவிடு. கஷ்டம்தான். அன்பினால் செய்தால் இது கஷ்டமில்லை. கொஞ்சமும் மாய்மாலம் இருக்கக்கூடாது. மனதார உண்மை பேசு. ஐயோ, இது எவ்வளோ கஷ்டம். மனதார கொடுத்த வார்த்தையை காப்பாற்று. ஐயோ, இதுவும் கஷ்டம்தான். அதனால் எளிதில் வார்த்தையை கொடுக்க மாட்டேன். மனம் விரும்புகிறது, வார்த்தையை கொடுத்து விடுகிறேன். என்ன வந்தாலும் பின்னாடி பார்த்து கொள்ளலாம் என்ற உறுதியால் கொடுக்கிறேன். பின்புதான் சிக்கலை. கொடுத்த வார்த்தையின்படி செய்தால் உண்டாகிற கஷ்டங்களை எண்ணும்போது மனம் தயங்கி பின்வாங்குகிறது. வேண்டாம், தப்பித்தால் போதும் என்று ஆகிவிடுகிறது. வார்த்தையை கொடுக்கும் முன் ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறேன். மாற்றிக்கொள்ளக்கூடாது. பாருங்கள், அவரை போல பரிசுத்தமாவதற்கு வெகு தூரம் நாம் போக வேண்டும் போல. நாளை நடப்பது நம் கையில் இல்லை. தேவன் வார்த்தையை கொடுப்பதில் சரியாக கவனமாக நடக்கிறார். ஆகையால் அவரிடம் இந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ள கேட்கிறேன். முதலாவது, அன்பு கூறுவது தேவனின் தன்மை. அவர் நம்மிடம் முதலாவது அன்பு கூர்ந்ததால் அன்பு வெளிப்பட்டது. மற்றவர்கள் அன்பாயிராவிட்டாலும் முதலாவது நாம் அன்பாக இருக்க வேண்டும். அவங்க அன்பா இல்லை, அதனால் நானும் அப்படி இல்லை. நாம தான் ஃபர்ஸ்ட் அன்பா இருக்கணும். எபேசியர் சபையை பார்த்து ஆதியிலிருந்த அன்பை விட்டு விலகினா என்று தேவன் சொல்கிறார். எபேசியர் வெளிப்படுத்தினால் 2:4. ஆனாலும் நீ ஆதியிலிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. நம் குறைகளை முதலாவது நாம் சீர்படுத்த வேண்டும். குறை இருக்குது, மற்றவர்கள் தங்களை சீர்படுத்தவில்லை, அவங்களாம் சீர்படுத்தாம தானே இருக்காங்க. அப்படி பேசுறது மதியீனம். நான் முதலாவது சீர்படுத்தினால் போதும், மற்றவர்கள் சீர்படுத்தினால் என்ன, சீர்படுத்தாமல் போனால்தான் என்ன. அன்பு செலுத்துவதிலும் முதலாவது, குறைகளை சீர்படுத்துவதிலும் முதலாவது, மன்னிப்பு கேட்பதிலும் முதலாவது. அவன் மன்னிப்பு முதலாவது கேட்கட்டும், நான் பிறகு மன்னிக்கிறேன் என்று நாம் புத்தி சொல்லும். இல்லை, நாம் முந்திக் கொள்வோம். மனம் பொருந்துவதில் முதலாவது, விட்டு கொடுப்பதில் முதலாவது, வாக்குவாதம் வந்தால் விட்டு கொடுப்பதில் முதலாவது, சமாதானம் பண்ணுவதில் முதலாவது, உண்டான நஷ்டங்களை நாம் கணக்கில் ஏற்றுக்கொள்வதில் முதலாவது. எவ்வளவு கஷ்டம். பவுல் பிலமோனிடம் அடிமையாக ஓடி வந்த ஓனேசிமின் ஒரு அடிமை இருந்தான். அவன் பிலமோனுக்கு அடிமை. அவன் தப்பிச்சு ஓடியாந்துட்டான். பவுலை சந்தித்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டுட்டான். இப்போ அவனுக்கு உண்டான நஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன்ப்பா, நீ அவன்கிட்ட கேட்காத அப்படின்னு பிலமோனுக்கு தான் கடிதத்தில் எழுதுகிறார் பவுல். பிலமோன் 10 அதை நீங்கள் படித்து பார்க்கலாம். அவருக்கு ஒப்பான பரிசுத்தம் என்பது எல்லா கோணத்திலும் நம்மிடம்
அவருக்கு ஒப்பாக உண்டாகி இருக்க வேண்டும். அவருக்கு ஒப்பான ஞானம் நீதி எல்லாம் எனக்கு உண்டு என்று கூறிவிட்டு அவருக்கு ஒப்பாக எல்லா கோணத்திலும் இல்லாவிட்டால் எப்படி? பொய் தானே. இது முடியும். இதுதான் நம் விசுவாசம். கிறிஸ்து நமக்குள் இருக்கிறபடியால் நிச்சயம் இது முடியும். நம்மிடமும் அன்பு அவர் அளவு வெளிப்படும். அவர் அன்பாய் இருக்கிறபடியால் நாமும் அன்பாய் இருக்கிறோம். நம்மிடம் அன்பு இல்லாவிட்டால் தேவன் நம்மோடு இல்லை. பணம் இல்லாவிட்டால் தேவன் நம்மோடு இல்லை என்று சபையார் சொல்லுகிறார்கள். நாம் விசுவாசிக்கிறோம் என்றால் அன்புதான் அதன் கனி, விசுவாசத்துக்கான கனி. மிகுந்த கொடையை கொடுத்தால் பிதா உங்களை மகிமைப்படுவார், நாம் அவருக்கு சீஷராக இருப்போம். இயேசு சொல்றார், யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. தாவீதை தேவன் ஏற்றுக்கொண்டார், சவுலை புறக்கணித்தார். காரணம் தாவீதின் அன்புதான். மெய் அன்பிருந்தால் சவுலையும் புறக்கணித்திருக்க முடியாது. எவ்வளவு வேண்டுமானாலும் என்னை அடியும், சந்தோஷமாக வாங்கிக் கொள்கிறேன். நீர் புறக்கணியாதபடி உமக்கு பிரியமாய் நடக்க கற்றுத்தாரும் என்று நான் கேட்கிறேன். ஒரு முறைதான் வாழப்போகிறோம். சரியாக தேவன் இருக்கிற வண்ணம் வாழ்ந்து விடுவோமே. மெல்கிசேதேக்கைப் போல அடிச்சாலும் பிச்சாலும் ஞானத்தை கற்றுத்தாரும். சுகமாக வாழ்ந்து அவருக்கு பிரியமாக நடக்க முடியவே முடியாது. இந்தாங்க, அடிச்சுக்கோங்க. நானாக உண்மை வழியை புரிஞ்சிக்க முடியாது. ஞானத்தை கற்றுத்தாங்க, அது மட்டும் போதும் என்கிறேன். நான் இப்படிதான் கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட. தேவனால் மட்டும் புறக்கணிக்கப்பட்டவனாக ஆகக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் அவர் பிரதான கற்பனை தேவனிடம் அன்பு கூற வேண்டும், மனுஷர்களிடம் அன்பு கூற வேண்டும் மனதார. இவ்வளவுதான். அப்போது நாம் பிரதானமான இடத்தில் இருப்போம். தேவனும் நம்மை நேசிப்பார் பிரதானமாக, மனுஷர்களும் நேசிப்பார்கள் பிரதானமாக. இதைவிட உலகத்தில் நாம் சாதிக்கக்கூடியது வேற என்ன இருக்கிறது? நம்மை நேசிக்காதவர்களை நாம் நேசிக்க முடியாது இல்லையா? தேவனாலும் முடியாது. யார் விரும்பினாலும் இதை செய்ய முடியாது. மாறாக தேவனை அலட்சியம் பண்ணியனால் சிறிது கூட தேவ தயவு கிடைக்காமலேயே போகிறது. அதனால் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறோம். அவரும் நம்மை புறக்கணிக்கிறார். வாழ்க்கையே இவ்வளவுதாங்க. ஒன்று அவரை நேசிக்கிறோம், இல்லைன்னா அவரை அலட்சியம் பண்றோம். அதனால அழிஞ்சு போறோம். அவர் கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. மத்தேயு 11:30, என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். அவர் அன்பை விரும்பி வலிகளை அது ஏற்றுக்கொள்ளும். அன்பு விரும்பி ஏற்றுக்கொள்ளும். சந்தோஷமாக கஷ்டங்களை சகிக்கும், அலட்சியங்களை பொறுக்கும். தேவன் நம்மிடம் முதலாவது அன்பு கூர்ந்தபடியால் அவரிடம் அன்பு கூறுகிறோம். நாம் அவரை அறியவில்லை, அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு நாம் தான் வேண்டும், நம் அன்பு தான் வேண்டும். பாருங்கய்யா, எவ்வளவு பெரிய கடவுள். அண்ட சராசரம் அவருது. அவர் என்ன கேட்கிறாரு? ஏன் அன்புக்காக பிச்சை எடுக்கிறார். நம்முடையது எதுவும் அவருக்கு வேண்டாம், எல்லாம் அவர் தந்தது. நம் அன்புக்காக இயங்குகிற தேவன் அவர். அன்பினால் அவரை திருப்திப்படுத்தினால் போதும். அவர் ஏகத்துக்கும் தலையால் புரியாதபடி மிகுந்த சந்தோஷப்படுவார். அது அவருக்கு கிடைக்க மாட்டேன் என்கிறது. காரியங்களை மாத்திரமல்ல, வரும் காரியங்களையும் அறிந்த அவர் நம் அன்புக்காக என்கிறாரா? ஏமாற்றம் அடைகிறாரா? பாச்சே. அவராலே பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய சகலவித கர்த்தத்துவங்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் உண்டாயின. கொலோசியர் 1:15 முதல் 19 வரை படிச்சு பாருங்க. அவருக்காக சகலமும் உண்டாயின, அவரை கொண்டு உண்டாயின. இது மட்டுமல்ல, எல்லா பரிபூரணமும் அவருக்குள் வாசம் பண்ணுகிறது. இங்க அன்பு அவர் அவர்னு சொல்றது இயேசுவை பத்தி சொல்றது. அதே சமயம் அவர் அவர்னு சொல்றது அன்பை பற்றி மாத்திக்கலாம். அன்புக்காக உண்டாயின சகல பரிபூரணமும் அன்பில் வாசம் பண்ணுகிறது. அப்படி கூட படிக்கலாம். எல்லாம் அன்பினாலே நிலைத்து நிற்கிறது, அவராலே நிலைத்து நிற்கிறது. அன்பில்லாமல் ஒன்றும் இயங்காது, அவர் இல்லாமல் ஒன்றும் இயங்காது. புகை போல மறைந்து காணாமல் போய்விடும். அவர் பரிசுத்தத்தையும் நீதியும் பூரண அறிவையும் நமக்கு தந்திருக்கிறார். ஆகையால் பழைய மனுஷ தன்மைகளை கலைந்து போட்டுவிட்டு பூரணமான அன்பின் சாயலில், அவர் சாயலில் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்வோம். எபேசியர் 4:22 முதல் 24 வரை நீங்க படிச்சு பாருங்க. நாளைக்கல்ல, இப்போதே. நாம இன்னைக்குதான் மாறணும். அவைகளை கொண்டு அவைகளை நாம் சொந்தமாக்கி கொள்வதால் அவரிடம் அன்பு கூறுகிறோம். காணிக்கை கொடுப்பதால் அவரிடம் அன்பு கூற முடியாது. இவ்வளவு பெரிதான அவருக்கு எதற்கு நம் காசு? தேவனை நேசிக்க நேசிக்க நம் வாழ்க்கை ஞானத்தினால் மிளிருகிறது, சமாதானத்தினால் நிறைகிறது, பரிசுத்தத்தினால் ஒளிருகிறது. அவர் கற்பனைகள் நம் நடைமுறையாக
வெளிப்படுகிறது. அவரை நாம் நேசிக்காவிட்டால் பிரச்சனைகள் பிடுங்கி எடுக்கிறது. 2 தாங்க முக்கியம். ஏன் பிரச்சனை உங்களை பிடுங்கி எடுக்குது? ஏன் இன்னொருத்தவங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கு? அவரை நேசிக்க பழகுங்க. தானா பிரச்சனைகள்லாம் ஓடி போயிடும். ஆமா, இது யாருக்கும் புரிய மாட்டேங்க, ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. பிரச்சனை ஐயோ, முதல்ல இதை செய்ய தேவன் நமக்கு கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். இவைகளின்படி நடப்பதினால் மட்டுமே அவரை போல சம்பூர்ணமாக வாழ முடியும். அவரையும் மனுஷர்களையும் நேசிக்க முடியும். கற்பனைகளை மறந்தால் தேவன் நம்மை மறப்பார், நம் பிள்ளைகளையும் மறப்பார். அப்படிடா போச்சு. ஏன் பிள்ளைகளை ஆண்டவர் மறந்திருக்கிறாரு? அவர் கற்பனை மலை பிரசங்கம் எனும் மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் இருக்கிறது. அதை படிச்சிருக்கோமா? அதை மனப்பாடம் பண்ணியிருக்கிறோமா? அதை மீறி இருக்கோமா, மீறலையா? தெரியுமா? நமக்கு தெரியாது. எவ்வளவு குருட்டாட்டம். மேலும் நம்மோடு தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறார். இனி நான் இல்லை, கிறிஸ்து தான் பிழைக்கிறான்னு சொல்லி அதையும் கை கொள்றதில்லை. நான் எப்போ பார்த்தாலும் நம்ம ஏற்றுக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கோம், அழுதுட்டு இருக்கோம். பிரச்சனை வந்தோன்னு அதன்படி நடந்தால் அவர் நமக்கு தேவனாக இருப்பார். தெளிவான வார்த்தை. நாம அவருடைய ஜனமாக இருப்போம். இனி நான் இல்லை, அவரே எனக்காக ஜீவிக்கிறார் என்று உடன்படிக்கையை சுருக்கமாக சொல்லலாம். கற்பனைகளும் உடன்படிக்கையும் தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது. இதுதான் விசுவாசம். அவைகளின்படி நடந்தால் நாம் தான் ஆபிரகாமின் சந்ததி. உடன்படிக்கையும் கிறிஸ்துவின் கற்பனைகளும் நம் வாழ்க்கையின் அடித்தளம். பிதா சம்பூர்ணமானவர், குமாரனும் தான், பரிசுத்தாவியும் தான். அவங்க எல்லாமே சம்பூர்ணமானவங்க தான். இருந்தாலும் பிதா சொல்லாமல் குமாரன் செயல்பட மாட்டார். பரிசுத்தாவின் குமாரன் போதித்தவைகளையே போதித்து வழிநடத்துவார். எனக்கு கொஞ்சம் நிறைய தெரியும், கொஞ்சம் வழக்கமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா பரிசுத்தாவி செய்ய மாட்டார். பிதா சொல்லாமல் குமாரனும் செயல்பட மாட்டார். அவங்களுக்கும் நல்ல அதிகாரம் இருக்குது, செய்ய முடியும், செய்ய மாட்டார். இவர்களுக்குள் ஏக சிந்தை இருப்பதால் அன்பு வெளிப்படுகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டுப்பட்டு இருக்காங்க. அவர் சொல்லிட்டாரு, நான் செய்வேன், சொல்லலை, நான் செய்யலை. இதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்பிடிஞ்சிருக்காங்க. இதுதான் ஏக சிந்தை. எல்லோருக்கும் ஒரே எண்ணம், ஒரே நோக்கம், ஒரே விருப்பம். இதுதாங்க முக்கியம். ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு ஏக சிந்தை தான் முக்கியம். அதாவது ஒரு மனம் தான் முக்கியம். ஏக சிந்தையும் ஒரு மனமும் ஒன்று தான். ஏக சிந்தையை தங்களுக்குள் இவர்கள் பேணுகிறார்கள். ஒருவர் வேலையில் மற்றவர் தலையிடுவதில்லை. பிதா செய்வதை பிதாவினுடைய வேலையை இயேசு செய்ய மாட்டார். இயேசு கிறிஸ்துவ வேலையை பிதாவோ பரிசுத்தாவி செய்ய மாட்டாங்க. பரிசுத்தாவி செய்கிறத இயேசு கிறிஸ்துவோ பிதாவை செய்ய மாட்டாங்க. ஒரு விருப்பத்தோடு மற்றவர் இணைந்து போகிறார்கள். சகலமும் குமாரனால், குமாரனுக்காக, குமாரனை கொண்டு, அப்பா பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ள உண்டாக்கப்பட்டது. ஏன் எனக்கு மட்டும் இல்லை, அவருக்கு மட்டும்தான் பரிசுத்தாவி கேட்க மாட்டார். அவராலே நினைத்திருக்கிறது. ஏக சிந்தையால் விட்டு கொடுப்பதால். இதாங்க தேவன் அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஐக்கியத்தை நாம் புரிஞ்சுக்கிடணும். ஏக சிந்தை. இதனால் சகலமும் பரலோகத்திலும் பூலோகத்திலும் ஒரே மாதிரி செய்யப்படுகிறது. சூரியன் நேரத்துக்கு உதிக்குது, மழை காலத்துக்கு பெய்யுது, பெட்ரோல் போட்டால் வண்டி ஓடுது. இயற்கை விதிகளும் பௌதிக விதிகளும் மாறவில்லை. கப்பல் நீரில் மிதக்கிறது. இயற்கை அப்படியே நடக்கிறது, இணைந்து. எதுவுமே மாறாது, மனுஷனை தவிர எல்லாமே மாறா இருக்கான். ஆனால் இயற்கை விதிகள்லாம் கரெக்டாக மாறதே இல்லை. அதனால தான் எல்லாமே கரெக்டாக நடக்குது. ஏக சிந்தை மனுஷர்கள் மத்தியில் கிடையாது. அவனவன் நினைத்தபடி செயல்படுவதால் குழப்பம், சண்டை, போட்டி. குடும்பத்திலும் ஏக சிந்தை இல்லை. அவசியம் வேண்டும். எல்லோருடைய விருப்பமும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. இருந்தாலும் மனம் ஒத்து போவது அவசியம். அதுக்கு என்ன செய்யணும்? காலந்தாக யோசித்து சாதக பாதகங்களை பேசி தீர்த்து ஒரு முடிவு எடுக்கணும். அதன் பின் எல்லோரும் ஒத்துக்கொள்ள வேண்டும். யார் முடிவு எடுக்கிறது? புருஷன்தான். அவனுக்கு தான் அந்த அதிகாரம். அதை நிறைவேற்றுவது மற்றவர்கள். எதிர்ப்பு இருந்தாலும் விட்டு கொடுத்து கட்டுப்பட வேண்டும். அப்பந்தான் அந்த குடும்பம் தேவ வீடாக இருக்கும். நான் அவர்கள் தேவனாய் இருக்கிறேன், அவர்கள் ஜனமாய் இருப்பார்கள். இது படிச்சு நம்மளுக்கு புரியவே மாட்டேங்குதுக்கு அர்த்தம். எபிரேயர் 8:10 சொல்ல, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் ஜனமாய் இருப்பார்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? ஏக சிந்தை. முடிவை தேவன் தான் எடுப்பார். நாம் அனைவரும் அதற்கு கட்டுப்பட்டவர்கள். அதான் நான் அவள் தேவனாய் இருப்பேன், என் ஜனமாக அவர்கள் இருப்பார்கள். நம் விருப்பங்கள் எத்தனை இருந்தாலும் விட்டு விடுகிறோம். ஒரு மனதினால் குடும்பமாக இருக்கும். பிதா குமாரன் பரிசுத்தாவி இணைந்து செயல்படுவது போல நாமும் இணைந்து இருப்போம். அன்பு நிலைத்திருக்கும். தேவனும் நாமும் ஒரே குடும்பம். ஏக சிந்தை இல்லாவிட்டால்
அவர் நம் தேவன் இல்லை என்பார். பெரிய பாவம்லாம் செய்ய வேணாம். ஏகசிந்தை கலைஞ்சு போனாலே போதும், கடவுள் நம்மளை விட்டு ஓடி போயிடுவார், சர்ச்சை விட்டே போயிடுவார். பெரிசா சர்ச்சை கட்டி வச்சிருப்பாங்க, கடவுள் அங்கே இருக்க மாட்டார், ஆளுக்கால் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் ஏக சிந்தை ஈஸி அல்ல. மற்றவர்களுடைய தலையீடு இருக்கும். மாமியார், பாஸ்டர், நண்பர்கள் தலையிடுவதால் ஒரு மனம் கலைகிறது. அன்பு செயல்படாது. புருஷன் முடிவு முக்கியமற்று போகும். நெருங்கிய நண்பனோ தாயோ சொல்வதுதான் சரியாக தோன்றும். அன்பினால் இணைந்திருந்த குடும்பம் பிளவுபடும். சாதகமாகத்தான் பிறர் சொல்வது இருந்தாலும் புருஷன் சொல்வதைத்தான் செய்வேன் என்று நடப்போமானால் ஏக சிந்தை நிலைத்திருக்கும். பிதாவும் குமாரனும் இப்படித்தான் இணைந்து செயல்படுகிறார்கள். அகில உலகம் இயற்கையும் இணைந்திருக்கிறது. பட்டாசு வெடித்தால் ஆபத்து, தூரப்போ. எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு வெடிக்காம இருக்கும் அதெல்லாம் அப்படிலாம் இருக்காது, வெடிச்சிடும். இயற்கை அது. பகலும் இரவும் மாறி மாறித்தான் வந்து கொண்டே இருக்கும், மாறாது. நாம் தான் அதற்கு தக்கபடி மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுபோல குடும்ப உறவும் மீறினால் குடும்பம் பிரியும். தேவனோடு நடக்க அவருக்கு அடங்கி நடப்பது முக்கியம். அதன் பின்புதான் மற்ற ஒழுக்க முறைகள் எல்லாம். முதல்ல ஒழுக்கமா இருப்பேன், நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படிலாம். தேவன் என்ன சொன்னாரோ அது செய், அப்புறம்தான் மற்றதெல்லாம். ஏக சிந்தை தான் முக்கியம். அப்போதுதான் அவர் நமக்கு தேவனாக இருப்பார், நாம் அவருக்கு ஜனமாக இருப்போம். நம் மத்தியில் அன்பு வெளிப்படும். இதுதாங்க அடையாளம். ஒரு குடும்பத்துக்கு அடையாளம், ஒரு சபைக்கு அடையாளம். அன்பு அங்கு வெளிப்பட வேண்டும். சபையும் ஏக சிந்தையால் தான் இணைந்திருக்கும். அங்கு ஒரு மனம் முக்கியம். எதையும் இணைந்து சிந்திப்பதால் சபை நிலைத்திருக்கும். எல்லோரும் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். குழப்பம்தான் மிஞ்சும். நான் சொல்ல ஒரு ஆளாலும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, குழப்பம்தான் மிஞ்சும். நடத்துகிறவனும் பிறர் சொல்வதை பிடிக்காவிட்டாலும் கவனித்து கேட்க வேண்டும். தனக்கு தெரியாதது தெரியாது என்று தாழ்மையாக ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் தலைவனாக இருக்க முடியும். முடிவு நடத்துபவனிடம் மட்டுமே. முடிவு எல்லாரும் எடுக்க முடியாது, அவர் தான் தலைவனாக இருக்க தான் எடுக்கணும். எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்திருக்க முடியாது. பிடிக்காவிட்டாலும் நல்ல ஆலோசனைகளுக்கு அவன் தலைவனாக இருந்தாலும் இணங்க வேண்டும். தாழ்மை இல்லாவிட்டால் சபையை இணைத்து காப்பாற்ற முடியாது. யாரையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. சபையில அன்பு வெளிப்பட வேண்டும். போதனைகள் பிடிக்கவில்லை என்று சிலர் எதிர்த்தால் போதனைகளை மாற்றம் செய்ய முடியாது. தேவனோடு ஏக சிந்தை கெட்டுவிடும். எதிர் பேசுகிறவர்களை விட்டு விலகத்தான் வேண்டும். எதை செய்தாலும் ஏக சிந்தனையுடன் செயல்பட்டால் அன்பு சபையிலும் வெளிப்படும். அன்பு வெளிப்படாத சபையில் தேவன் இருக்க மாட்டார். ஒருவர் குடும்பத்தில் மற்றவர் யாராக இருந்தாலும் சரி தலையிடக்கூடாது. ஏக சிந்தை முக்கியம். அதை முறிக்க கூடாது. பண விஷயத்திலும் வார்த்தை பிரயோகத்திலும் ஒரு மனம் கலைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த ரெண்டுத்துல தாங்க குடும்பத்துல பிரிவு வரும். பணம், பண விஷயம், வார்த்தை விஷயம். பெண்கள் விஷயமும் ஆபத்து நிறைந்தது. ஆதலால் இவைகளில் அவனவன் ஜாக்கிரதையாக சுத்தவானாக காப்பது அவசியம். கவனம் இல்லாமல் நடந்தால் ஒரு மனம் கலையும். அன்பு வெளிப்படாது, தோற்று. பரிசுத்தம் என்றால் என்ன? அன்புதான் பரிசுத்தம். அது ஒரு மனத்தோடு மட்டும்தான் வரும். பூரணம் என்றால் அன்புதான் பூரணம். கிறிஸ்துவும் அன்புதான். நான் ஏற்கனவே சொன்னேன். அன்பினால் சகலமும் உண்டாயிருக்கிறது. அன்பினால் இணைந்து சகலமும் இன்று வரை நிலைத்து நிற்கிறது. சண்டை போடுறாங்க, பாம்பு போடுறாங்க, ஆனாலும் அன்புனால தான் குடும்பம் இருக்குது, நாடுகள் நிலைச்சு நிற்குது. மாற்றம் இல்லாமல் ஒருத்தர் செண்டு பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனாலும் அன்பு இருக்கிறதுனால எந்த வித மாற்றம் உண்டாகிறது இல்லை. அங்கே எல்லாருக்கும் சமாதானம் கிடைக்குது, வேண்டிய ஆகாரம் கிடைக்குது, எல்லாமே சரியான முறை நடக்குது. தேவனே மாற்றும் வரை இப்படி இணைந்து இருக்கும். அவர் பரிசுத்தர் என்று தொழுது கொள்வதற்கு காரணம் பரலோகத்தில் அன்புதான். இந்த அமைப்பில் எவ்வளவு குழப்பம் உண்டானாலும் மாறாமல் அன்பு ஒன்றினால் நிலைத்திருக்கிறத இந்த அதிசயத்தை கண்டு தேவ தூதர்கள் துதிக்கிறார்கள். தேவன் அன்பானவர், ஆனால் அவரிடம் பாசம் கிடையாது. பாசம் இருந்தால் நரகத்தை உண்டாக்கி இருக்க மாட்டார். பாசம் வேறு, அன்பு வேறு. பாசம் பாவத்தை கண்டுகொள்ளாது, சகித்து கொள்ளும். அன்பு கண்டிக்கும், பொறுத்து கொள்ளாது. பாசம் மாம்சமானது. நம்மிடம் பாசம் காணப்படக்கூடாது.